அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். விசுவாசம் என்பது கேடயம். இது ஒரு ஆயுதம். இதை ஏன் பயன்படுத்துவார்கள் தெரியுமா? போரில் எதிரி தாக்கும் போது அவனிடமிருந்து தப்புவித்துக் கொள்ள கேடயத்தை பயன்படுத்துவார்கள். அது ஒரு பாதுகாக்கும் ஆயுதம். இப்போது கேடயம் இல்லாமல் இருந்திருந்தால் எப்படி இருக்கும்? போரில் காயப்பட்டு பல நேரத்தில் உயிரை இழக்க நேரிடும். இதுபோலத்தான் விசுவாசமும். இந்த உலகத்தில் தினமும், ஏன் ஒவ்வொரு நொடியும் நாம் பிசாசோடு போரிட்டுக் கொண்டுதான் இருக்க வேண்டும். போரிடும் அதே சமயத்தில் நம்மை எதிரிடம் இருந்து காத்துக்கொள்வது நல்லது. அதற்கு எபேசியர் 6:16 பொல்லாங்கன் எய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நெல்லுங்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. நாம் எவ்வளவு தேவனுடன் அன்பு உள்ளவர்களாய் இருந்தாலும் அவர் மேல் விசுவாசம் இல்லை என்றால் நமக்கு பாதுகாப்பு இருக்காது. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. இயேசு நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்தில் இருக்கிறார். நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் நாமும் பரலோகம் போகலாம். பரலோகம் என்ற கானானை சுதந்திரித்துக் கொள்ளலாம். விசுவாசமாயிருங்கள். இந்த நாள் இனிய நாளாகட்டும்.